சென்னையில் அமித்ஷா பல்வேறு முக்கிய மீட்டிங்களை நடத்தி வருகிறார். பாஜக நிர்வாகிகள் அதை தாண்டி வேற யாரெல்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிரதானமாக அவர் வந்திருக்கக்கூடிய நேரம், இந்த டைமிங் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்முடைய இணைகிறார். திரு அமித்ஷா மீது பேரன்பு கொண்டவர். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, வணக்கம். ரெண்டு கேள்விதான் ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுது. யார் பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர்? என்டிஏல அதிமுக சேருதா இல்லையா? அதுக்கான விடை இல்லை அதுக்கான சிக்னல்ஸ் இன்னைக்கு கிடைக்க போகுதா இல்லையா? பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் யார்? வாட் ஆர் யூ பிக்கிங்? நயினார், பொன்னார், இப்படி பல பேர்கள். நீங்க கேள்விப்படுறது என்ன? வணக்கம் ஹரிஸ். ஐ திங்க் நயினார் ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இருந்தா கூட இப்போதைய சிச்சுவேஷன் 2026 எலெக்ஷனுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஹி ஹாஸ் அ வெரி ஷார்ட் ரன்வே. ஒரு வருஷத்து காலத்துக்குள்ள அவரால் ஒரு ஆர்கனைசேஷன் சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. பிளஸ் அவர் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே சுருங்கிய ஒரு நிர்வாகியா தான் இருந்திருக்கார். ஒரு ப்ராடர் ரோல் எடுத்துக்கின்றது இல்லை இது வரைக்கும். கடைசி அவர் இருந்த ஒரு 5 ஆண்டு காலங்கள்ல கூட அந்த 10 ஆண்டு காலத்தினுடைய ஒரு தகுதின்னு ஒன்று வச்சிருந்தா கூட அதனுடைய எக்ஸப்ஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கண்டெஸ்ட் பண்ணுவதற்கு. இப்போதைய சிச்சுவேஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் பொன்னார் தான் ஒரு ப்ராமினன்ட் லீடர். அவருக்கு 2 டேர்ம் ஏற்கனவே இருந்திருக்கார். 2 டேர்ம்ல ஆனா 4.5 ஆண்டுகள் தான் அவர் இருந்திருக்கார். 1.5 ஆண்டுகள் இன்னும் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவருக்கு இன்னும் ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 1.5 ஆண்டு காலத்தை இப்ப கொடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் பார்லிமெண்டரி போர்ட்ல இருந்து ஒரு எக்ஸப்ஷன் வாங்க, இன்டர்னல் பார்ட்டியினுடைய பார்லிமெண்ட் போர்ட்ல ஒரு எக்ஸப்ஷன் வாங்கி, ஏன்னா 3rd டேர்ம் இருந்திருக்காங்க, பெருந்தலைவர்கள் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதுவும் 6 ஆண்டு காலம் வித்தியாசத்துக்கு அப்புறம் 2 முறை தான் அப்பர் லிமிட்டா? 2 முறை அப்பர் லிமிட். அது 6 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு அடுத்த முறை வருவதற்கு உண்டான வழிவகை செய்யக்கூடிய வழி இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் த நார்ம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸப்ஷன் அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10 ஆண்டுகள் பாஜக நிறைவே செய்திருக்கணும், தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த கணக்கு வைத்தா நயினார் நாகேந்திரனுக்கு பிரச்சனையா இருக்கும், இல்ல திரு அண்ணாமலை வந்தா கூட அவருக்கு ஏற்கனவே இஷ்யூவா இருந்திருக்கணும். சோ அதெல்லாமே எக்ஸப்ஷன்ல வரக்கூடிய விஷயம். எக்ஸப்ஷன் தான். அண்ணாமலை வாஸ் அப்பாயிண்டட், எலெக்டட் கிடையாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அண்ணாமலை வந்தபோது அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார், எலெக்ட் செய்யப்படவில்லை. இப்போ அது எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது அதுக்கு விதிகள் இருக்கும். அந்த விதிகளை எக்ஸப்ஷன் வாங்க முடியும் பார்லிமெண்டரி போர்ட்ல இருந்து. அப்படின்னு போது நயினாருக்கு அந்த ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் கேள்விப்படுறேன் அவர் கண்டெஸ்ட் பண்ணுவதற்கு. ஆனால் இப்போதைய சிச்சுவேஷன்ல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் லீடர், அனைவரையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பீஷ்ம பிதாமான்னு சொல்லுவாங்க. நயினாரை மையப்படுத்தி எந்த கான்ட்ரவர்சியும் நம்ம பார்த்தது இல்லை. நயினாரை பத்தி கான்ட்ரவர்சி இல்லையே தவிர மற்ற லீடர்கள்லாம் பார்க்கும்போது அவர் ஜூனியர், அதாவது குறுகிய காலமே வகித்தவர்னும் போது அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உரசல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னு சொல்ல போனா சரத்குமார் கூட தான் பார்ட்டியில தன்னை இணைச்சுக்கிட்டார். அவர் தான் ஒரு லீடர், ஒரு டால் பர்சனாலிட்டி இன் தமிழ்நாடு. அவருக்கும் கூட தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அப்படின்லாம் பார்க்கும்போது நான் இருவரையும் ஈக்குவேட் பண்ணி பாக்குறேன். சொல்றீங்க அவரு ஒரு கண்டெண்டரா? இப்போதைக்கு அவர் கண்டெண்டரா இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பார்க்கிறேன். எக்ஸப்ஷன் கிடைச்சா வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு. அந்த 10 வருஷம் எக்ஸப்ஷன் அவருக்கும் கொடுக்கப்பட்டால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர். தென் மாவட்டங்கள்ல அவருக்கு ஈக்குவலி எப்படி நயினாருக்கு எப்படி ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு செல்வாக்கு இருக்கோ அதே மாதிரி சரத்குமாருக்கும் ஒரு செல்வாக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த சமூகத்தினுடைய செல்வாக்குகள் பெரிய அளவுல வர வாய்ப்புகள் உண்டு. வேற யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் விட இன்னும் சில மணி நேரங்களையோ நாட்கள்லயோ தெரியும். இந்த தருணத்துல பொன்னார் வருவதுதான் உசிதமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.